தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி ஏஞ்சலின், பிரான்சிஸ் ஜோசப், மிக்கேல் செல்லத்துறை, குணசீலி, மரியம்மாள், அமலன், அன்னம்மாள் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலி மூலமாக இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் இறைஞ்சு மன்றாடுவோம். இயேசுவினுடைய திரு இருதயத்தை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில்தாமே தாயாம் திருவையோடு இணைந்து புனித வனத்து அந்தோணியாருடைய நினைவையும் நாம் கொண்டாடுகின்றோம். துறவு மட தலைவராக அறியப்படுகின்ற இந்த புனித வனத்து அந்தோணியார் கிறிஸ்தவ அந்த துறவு வாழ்க்கையினுடைய ஒரு முன்னோடியாக திகழ்கின்றார். தான் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தாலும் கூட அனைத்தையும் விட்டுவிட்டு, அவை அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு காடுகளுக்கு பாலைவனத்திற்கு சென்று துறவு வாழ்க்கை மேற்கொண்டு இயேசுவை அடைய வேண்டும், இயேசுவை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மும்முரமாக இருந்த ஒரு புனிதரைத்தான் இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். அவரை போல நாமும் உலக காரியங்களை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து அவரை பற்றி இன்னும் அதிகமாக அறியக்கூடிய ஆவல் உள்ளவர்களாக வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கடவுள் தம் ஓய்வை பெறுபவர்களின் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 11. சகோதர சகோதரிகளே, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்று அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுக்கு எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாயிருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெற்றவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்தே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறுகிறேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற்று செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. ஆதலால் கீழ்ப்படாதவர்களின் மாதிரி பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுடையதாறு அதை ஓய்வற்ற பேர் முழு முயற்சி செய்வோமாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்தவை இவற்றை உரிப்போம். வரிவருக்கு தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வல்லமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும் அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் இறைவனின் செயல்கள் மறவாதிருக்கவும் அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கவுமே. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். தங்கள் மூதாதையரை போல் எதிர்பார்ப்பு மனமும் அடங்கா குணம் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளம் மற்றவர்களாகவும் இறைவனின் மீது உண்மையான பற்று அற்றவர்களாகவும் இராதபடி அவர் கட்டளையிட்டார். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் எனும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியிலே 2 விதமான நபர்களை நாம் பார்க்கிறோம். 2 விதமான குழுக்களை நாம் பார்க்கிறோம். என்ன குழுலாம்? முதல் குழு எப்படிப்பட்ட குழுவை பார்க்கிறோம்? முடக்குவாதமுற்றவனை தூக்கி கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்த குழு. இன்னொரு குழு எப்படிப்பட்ட குழு? ஆண்டவர் ஒரு நல்லது செஞ்சிருக்கிறாரு, ஒரு புதுமை செஞ்சிருக்கிறாரு. அங்கே ஆண்டவரை குறை சொல்லக்கூடிய ஒரு குழு. அப்படிதானா? ஒன்று நல்லது நினைக்கக்கூடிய ஒரு குழு, இன்னொன்று கெட்டது நினைக்கக்கூடிய அல்லது புரணி பேசக்கூடிய ஒரு குழு. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இந்த 2 விதமான மனிதர்களையும் குழுக்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்படிதானா? சில நேரங்களில் ஒரு சில மனிதர்களை பார்க்கிறோம், சில நேரங்களில் நாமே கூட அப்படி செயலாற்றி இருப்போம். யாருக்காவது ஏதாவது தேவை, உதவி வேணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக நாம் ஓடி சென்று அவர்களுக்கு உதவி செய்வோம். பல மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள். யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு தேவையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓடோடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது. இன்றைய நற்செய்தியிலே அந்த முடக்குவாதமுற்றவரை 4 பேர் தூக்கி கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு அப்படி அவர் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையுமே இல்லை. இருந்தாலும் கூட அவரால் முடியாது, அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, நம்மளால அவருக்கு ஒரு சின்ன அந்த உதவியை செய்ய முடியும் என்று நினைத்து அவருக்கு நல்லது செய்ய துடித்தவர்களாக அவரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலிருந்து அவருக்கு சுகமும் அவர்கள் பெற்று கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இன்னொரு குழு குறை சொல்லக்கூடிய குழுவாக இருக்கும். யாராவது ஏதாவது நல்லது செஞ்சிட்டாங்கன்னா அது பின்பக்கமாக இருந்து குறை சொல்லக்கூடிய ஒரு குழு. அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க, யாராவது நல்லது செஞ்சாலும் அதை அதிலே குறை காணக்கூடிய ஒரு குழு. ஒரு சில நேரங்களில் அவர்களுக்கு ஏதாவது நல்ல பெயர் வந்து விடுமோ என்கின்ற நிலையிலும் கூட அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் வாழ்வதுண்டு. நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.
சென்றார். மற்றவர்களுக்கு ஓடோடி சென்று தேவையில் இருப்பவர்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையிலே நாம் இருக்கிறோமா? அல்லது மற்றவர்கள் பிறருக்கு ஏதாவது உதவி செய்கிற பொழுது, ஏதாவது பொது நல காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது அதனை குறை சொல்லக்கூடிய மனநிலையிலே இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒன்று நம்ம சூடாக இருக்கணும், இன்னொன்று நம்ம குளிர்ச்சியாக இருக்கணும். ஒன்று நல்லது செய்யணும், இல்லைன்னா செய்யாமல் அமைதியாக இருக்கணும். நல்லது செய்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, இல்லது நல்லது செய்கிறவங்கள பின்பக்கமாக இருந்து அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் திருவெளிப்பாட்டில் அருமையாக சொல்லுவார், 3வது அதிகாரம் 16வது இறை வசனத்தில், நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லை, குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்தால் நலமாக இருந்திருக்கும், ஆனால் நீ வெதுவெதுப்பாக இருக்கிறாய் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த வெதுவெதுப்பான மனநிலையிலே ஒருவேளை நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த நிலையிலிருந்து மாற்றமடைந்து ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த நல்லது செய்யக்கூடிய அந்த குழுவிலே நம்மை இணைத்து கொள்ள முயற்சி செய்வோம். அது ஒரு கடினமான காரியமாக இருந்தாலும் கூட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நம்மிலே நாம் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான காரியமாக இருக்கும். 130 பேர் தான் இந்த மாதிரி இந்த நல்லது செய்யக்கூடிய தேவையில் இருப்பவர்களை ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பார்கள். மற்ற 70% பேர் ஏதாவது செஞ்சா அதில் குறை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மனநிலையில் தான் இருப்பவர்களாக நாம் நம்முடைய அன்றாட அனுபவத்திலே பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே இப்படிப்பட்ட குறை கண்டுபிடி கூடிய மனநிலைக்குள்ளாக நாம் சென்று விடுவோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அதிலே மாற்றம் கண்டவர்களாக மற்றவர்களின் தேவைகளை அறிந்து குறிப்பறிந்து ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய நன்மனம் படைத்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனதை இறைவன் நமக்கு தந்தருள வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவையாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோ.
அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உமை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்துமிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித வனத்து அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமீன். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்பு என்னை பின்பற்றும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி நிறைவேற்றிய நம் தந்தையின் எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவேறவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.